ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக் டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜை நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆரி வந்துட்டு ஆல்பம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? இதே மாதிரி ஆல்பம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு நான் படிக்கும்போது நான் ஆல்பம் போட்டது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோம், ஒரு ஸ்டிச்சு நமக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். மற்றவங்களுக்கும் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம காமிக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி ஆல்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ஒர்க் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த டிசைன் எடுத்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம மேலே வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த செயின் ஸ்டிச்சையும் இந்த இமேஜையும் கட் பண்ணி A4 ஷீட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது, சரிங்களா? இது வந்துட்டு செயின் ஸ்டிச், இது வந்துட்டு அதுக்கான இமேஜ், அதுக்கான ட்ரா பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு வந்துட்டு செயின் ஸ்டிச் மேலே கட் பண்ணி ஒட்டிட்டு கீழே இந்த இமேஜை, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற இமேஜை கட் பண்ணி A4 ஷீட்டில் ஒட்டினீங்க அப்படின்னா நம்மளது மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த நெக் டிசைன் அப்படின்னா சிம்பிள் நெக் டிசைன் 1, 2 அந்த மாதிரி போட்டு இந்த நெக் டிசைனை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒட்டிட்டு ஃபைலில் ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த புட்டாஸ் அப்படின்னா புட்டாஸை மட்டும் நீங்கள் இதோட கட் பண்ணிவிட்டு புட்டாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த வந்துட்டு எக்ஸ்ட்ரா கர்தானா இமேஜ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஒரு லைன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கர்தானா நம்ம சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா? நீங்கள் ஒரு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இமேஜை அந்த கிளாத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு A4 ஷீட் எடுத்து மேலே ஒட்டிட்டு அதுக்கான டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறத கீழே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளது மாதிரியே உங்களுக்கும் ஆல்பம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படி தானே ஒர்க் பண்ணியிருக்கேன். தான் இங்கே பாருங்கள், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கேன். அதுக்கான ஸ்டிச்சு எப்படி வரும் அப்படிங்கிறது ப்ளஸ் அதனோட ட்ராயிங் என்ன நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேனோ அதோட சேர்த்து கட் பண்ணி நான் ஸ்டிச் ஒட்டியிருக்கேன். நான் ஒட்டி விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டி விட்ருக்கேன். எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட்டன் ஹோல் ஃபில்லிங்க்கு மேலே அந்த ஃபில்லிங் எப்படி வரும்னு போட்டுட்டு அதுக்கான இமேஜ் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கு இது ஜிப்பெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இந்த மாதிரி பண்ணேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதாவது நம்ம ஒர்க் பண்ண இமேஜை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? நான் இப்போ ரெடி பண்ணியே 1 இயருக்கு மேலே ஆகுது. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபைல் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியாது. சொல்லித்தரதில் இன்ட்ரெஸ்ட்டு, பட் இந்த மாதிரி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பாருங்க, இதெல்லாம் தாம்பூர் ஸ்டிச்சு எவ்வளோ அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பேங்கிறது தெரியாது. ஆனால் ஃபைல் பண்ணி வச்சங்காட்டி இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.